ஆரம்பத்தில் கொடுத்திருக்கிற வேத வசனங்கள் ரோமர் 6, 8, 10 என்ற வசனங்கள் ஆதாமின் சந்ததியாக நாம் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது யாராக இருந்தோம்? பலனற்றவர்கள் முதலாவது, 2வது பாவிகள், 3வது தேவ சத்துருக்கள். இந்த 3 நிலையிலும் நாம் பிறந்தோம். பலனற்றவர்கள், அதாவது ஆதாமின் சந்ததியாக இந்த உலகத்திலே பிறந்த பொழுது பலன் அற்றவர்களாய், அதாவது நம்மை நாமே ரட்சித்து கொள்ள முடியாதவர்களாய், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆக்கினை தீர்ப்பில் நாம் இருந்தோம். ஏனென்றால் நாம் வஞ்சனைக்கு உட்பட்டு வீழ்ச்சிக்கு விழத்தள்ளப்பட்டோம். சாத்தானின் அடிமைகளாய் இருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகமும் அதன் நிறைவும் அந்தகார சக்திகளின் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. அதை மீட்கவே இயேசு தம்மை தாமே தாழ்த்தி பரத்தை விட்டு இறங்கி இப்பூமிக்கு வந்து நம்மோடு அடையாளப்படுத்தி நம்மை மீட்க வந்தார். அப்படியானால் நீங்கள் ஆரம்பத்தில் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே ரட்சிக்க முடியாதபடி பலன் அற்றவர்கள், அதாவது வித்தவுட் எனி ஸ்ட்ரென்த். 2வது பாவி என்ற நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டீர்கள், பாவ சந்ததி. 3வது தேவனுடைய சத்துருக்கள். நம்மை மீட்பதற்கு தேவன் எந்த ஒரு மதத்தையும் ஏற்படுத்தவில்லை. கிறிஸ்தவ மதமும் உங்களை ரட்சிக்காது. ஆனால் இயேசு மாத்திரமே சத்தியம், அவரே ஜீவன். அவர் பரத்தை விட்டு இறங்கி உங்களைப் போல பாவம் இல்லாதவர்களாக உங்களோடு அடையாளப்படுத்தி உங்களுக்காக மரித்து பாவ நிவர்த்தியை ஏற்படுத்தி உயிர்த்தெழுந்து பரத்திற்கு சென்று விட்டார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களானால் பாக்கியவான்கள். ஆனபடியினாலே மனு சந்ததி என்பது ஒன்றுதான். அது ஆதாமின் சந்ததி. அது பலனற்ற சந்ததி ஆதாமில். அது பாவ சந்ததி. அது மட்டுமல்ல, அது தேவனுடைய சத்துருக்களாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தர்களாய் மாற வேண்டும், பலன் உள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய குடும்பத்தில் நீங்கள் இணைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மீட்பு உங்களுடைய கரத்தில் இருக்கிறது.